ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் டிலைட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முட்டை 8, 2 சின்ன சைஸ் வெங்காயம், 2 சின்ன சைஸ் தக்காளி, தேங்காய் அரை மூடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பட்டை 1 பீஸ், நட்சத்திர சோம்பு 1, சோம்பு 1/4 டீஸ்பூன், லவங்கம் 3, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு, எண்ணெய். இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த அளவு நாங்கள் 5 பேருக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் 2 பேருக்கு செய்யணுன்னா இதே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பாதியாக குறைச்சிக்கோங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தேங்காவை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். தேங்காய் அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், பட்டை, சோம்பு, லவங்கம், நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும். எண்ணெய் கொஞ்சம் லேசாக சூடு ஏறினதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம்லாம் லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இதுக்கப்புறம் தக்காளி வதங்கினதும் அதுலேருந்து லேசாக எண்ணெய் விட ஆரம்பிக்கும். இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த டைமில் மசாலாலேருந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு அதுலேருந்து நம்ம சேர்த்த எல்லா எண்ணெயும் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை எடுத்து கீழே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையாக உடச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். முட்டையை நம்ம டைரெக்டாக ஒன்றா உடச்சி குழம்புலேயே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு குழிக்கரண்டியில் ஒரு முட்டையை உடச்சிட்டு 1 by 1 சேர்த்துக்கலாம். இதனால் நம்ம சின்ன சின்ன முட்டை ஓடு ஏதாவது இருந்துச்சுனாக்கா கரண்டியில் எடுத்துகிட்டு கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையும் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக கேப் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா முட்டையும் சேர்த்துட்டு கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஒன்றா திருப்பி விடலாம், இன்னொரு பக்கமும் வேகிறதுக்காக. முட்டையெல்லாம் திருப்பி விடும் போது ஒரு முட்டையாக பார்த்து பொறுமையாக திருப்பி விடுங்க, உடையாமல். இதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். எல்லா முட்டையும் திருப்பிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மறுபடியும் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லா முட்டையும் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிச்சதும் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் எடுத்துகிட்டு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணிவிட்டு ட்ரை பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான். See you in the next recipe. Until then, stay tuned. Tata, bye bye.